இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க. திரும்பின பக்கம்லாம் பரபரப்புகள், நொடிக்கு நொடி புதிய புதிய திருப்பங்கள். ஒரு பக்கம் கட்சியுடைய எதிர்காலம் அப்படின்னு கூடாரமே காலியாகிட்டு இருக்கு. அதிமுகவில் அவ்வளவு அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவை சுற்றியும். அதுல குறிப்பா விஜய்க்கு சிபிஐ வழக்கு அப்படின்லாம் புது செக்கெல்லாம் வைக்க தொடங்கியிருக்கு அதிமுக சைட்ல இருந்து. நீங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் உங்க பக்கம் கொண்டு போனா, குதிரை பேரம் நடத்தினா அப்படின்னு வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடில் ஆட்சியை மட்டும் கிடையாது, கட்சியும் வலுப்படுத்தக்கூடிய வேலைகளில் தீவிரம் காட்டுகிறது தாவேகா. சத்தம் இல்லாமல் சீக்ரெட் அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. அதாவது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ் முக்கியமானவர்களை இங்கே தாவேகா பக்கம் கொண்டு வரக்கூடிய அசைன்மெண்ட்டும் செங்கோட்டையனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பரபரப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமான ஆக்ஷன் அதிரடி காட்சிகளுடைய அந்த பரபரப்புகளுடைய முழுமையான தொகுப்பு தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அதிமுக ஷாக் கொடுக்கும் விஜய், செக் வைக்கும் எடப்பாடி, உச்சகட்டவார். என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? அடுத்த ஆண்டு 2027 வந்தா அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 50வது ஆண்டை அவங்க கொண்டாட இருக்காங்க. 1977 வந்தாங்க இல்லையா? ஆனா இந்த பொன் விழா கொண்டாட்டத்துல அந்த நேரத்துல உண்மையிலேயே அதிமுக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அச்சமும் கோடிக்கணக்கான ரத்தங்கள்கிட்ட ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு சமகால அரசியல் அதிமுகவை சுற்றி பரபரப்பு. அதனுடைய எதிர்காலம் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வெசனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணின்னு ரெண்டு பக்க டீமும் 24, 23 அப்படின்னு எம்எல்ஏக்கள் பலம் அப்படின்னு ஒரு பெரிய வாரே ஓடிக்கொண்டு இருக்கு. இதுல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி. இந்த பக்கம் நாங்க தாங்க ரியல் அதிமுக, எங்களை எல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு இவங்களும் அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை சுற்றி போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு. அதே நேரத்தில் மாஜி மினிஸ்டர் சிவிஎஸ், நாங்கள்லாம் எங்களுடைய அலுவலகத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படுற மாதிரி நடந்துக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் தான் ரியல் அதிமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர் திரு கே.சி. வீரமணி அவரும் கூட இன்னைக்கு நம்ம எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தாவேகா எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு சக்தியா வளர்ந்துருக்காங்க. இளைய தலைமுறை உள்ளிட்ட எல்லோருடைய ஆதரவும் அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய தொண்டர்களையும் நம்மளுடைய கட்சியையும் புத்துயிர் ஊட்டி அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னும் அவரும் பட்டும் படாமலும் இப்போ பேசியிருக்காரு. இங்க அங்க அப்படின்னு பல காட்சிகள் நம்ம ஜம்ப் காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சென்னை மட்டும் இல்லாம விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லையும் அங்க மாவட்டங்களை பிரிச்சிருக்காரு இல்லையா, பலரை நீக்கி புதியவர்களை நியமிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு ரெண்டு தரப்பு சொந்தம் கொண்டாட எல்லா பக்கமும் பரபரப்புங்க. சென்னையில இருந்து கரூர் வர எங்க திரும்பினாலும் ஒரு பதைபதைப்பு ரத்தங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு இடையில எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியுடைய கட்டளையை மீறி, சட்டத்தை மீறி தாவேக ஆட்சிக்கு சில எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சட்ட ரீதியாகவும் அதை நோக்கி பயணத்தை தீவிரப்படுத்துறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் மூலமாக இங்க பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி. இப்படி அதிமுகவுக்கு அவங்க ஷாக் கொடுக்குறாங்கன்னா பதிலடியாக இவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க. தீவிர ஆலோசனை நடத்தினாங்க. அதுல சீனியர் வழக்கறிஞரும் எம்பியுமான திரு இன்பதுரை சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாரு. அதுல முக்கியமாக கடந்த 1993 ஆண்டுல இதே போலதான் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு முன்னாள் பிரதமர்கள் திரு நரசிம்மராவ், திரு பூட்டா சிங் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது போலவே திரு விஜய் மீதும் சிபிஐ வழக்கு செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு எம்பி திரு இன்பதுரைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா, சிபிஐ வழக்கு அப்படின்னா இன்னமும் இவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. டெல்லி எங்க சைடு இருக்கு, நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு ஒரு மிரட்டலாகவும் இது முன்வைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே இங்க காங்கிரஸுடைய ஆதரவும் விஜய் அவரு வச்சிருக்காரு தாவேக ஆட்சிக்கு. அப்ப இந்த சைடு அவங்க மூலமாக குடைச்சல்கள் வரலாம் அப்படின்னும். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்குமே இங்க திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான். ஆனா
இன்னொரு பக்கம் தங்கள் தயவில் இங்க ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா, டார்கெட்டு. தாதா படம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எங்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் எங்களை விட நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் டெல்லியுடைய கணக்கு. இப்போ காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு ஆட்சி தாவேக்கா தொடர்றதால அவங்களும் ஒரு பக்கம் இந்த கேமை லைவ்லேயே வச்சுட்டு இருக்காங்க, ஆதாயம் பார்க்கவும் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பதிலடி செக்குகளும் தாவேக்காவை சுற்றி இருக்கு. ஸோ விஜய் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு உச்சக்கட்ட வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரில் நிரந்தர வெற்றியை பெறணும் அப்படின்னா அந்த சீக்ரெட் டீலை, அந்த அசைன்மெண்ட்டை இனி தூசு தட்டிட வேண்டியது தான் அப்படின்னு புது ஒர்க் பிளானும் போட்டு கொடுத்துருக்காரு, சீக்ரெட் பிளானும் போட்டு கொடுத்துருக்காரு தாவேக்காவுடைய தலைமை அப்படின்னும் அங்கிருந்து தகவல்கள் வருதுங்க. செங்கோட்டையனுக்கு விஜய் கொடுத்த சீக்ரெட் அசைன்மெண்ட், ஆட்சியை தக்க வைக்கணும்னா அதிக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும், இந்த ஆட்சியையும் கட்சியையும் நிரந்தரமாக இங்கே பவரில் வச்சிருக்கணும் அப்படின்னா கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அதுக்கும் நிறைய ஆட்கள் வேணும். அப்போ ஆட்சியை காப்பாற்ற நம்ம அதிமுக எம்எல்ஏக்களும் இப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க, 144 இருக்குது, ஹாப்பி தான். அதே வேகத்தோடு இன்னொரு பக்கம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துகிற வேலைகளில் பாருங்கள். இப்போ வீக்காக இருக்கக்கூடிய எதிரி யார்? அதிமுக. அவங்கள மேலும் பலகீனமாக்குனா இன்னொரு பக்கம் நம்ம மேலும் பவராக மாறுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எதிர்க்கிறதால களம் பார்த்தோம்னா நம்ம சொன்ன அதே தான், நம்ம தலைவர் திரு விஜய் சொன்னது தான், தாவேக்கா வர்சஸ் திமுக அப்படின்னு களம் மாறும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாவற்றுக்குமே நமக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு வியூகங்களை வகுத்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகளை மாற்றுக் கட்சியிலிருந்து இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய, முக்கியமானவர்களை கொண்டு வரக்கூடிய வேலைகளை இந்நாள் அமைச்சரான திரு KA செங்கோட்டையன் அவர்கள், அவர் இங்கிருந்து கோபி போன வேகத்தோடு டக்கு 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 டக்குன்னு கட்டமைப்பை வலுப்படுத்த தொடங்கிட்டாரு. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான திரு KV ராமலிங்கம் அவரை ஒரு பக்கம் தாவேக்காவில இணைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அறிவாலயத்துக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, மேட்டுப்பாளையம் தொகுதியை சார்ந்த திரு TRS சண்முக சுந்தரம், திமுகவில் மிக முக்கியமான முகம், அவரையும் இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2021 திமுக சார்பாக மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 2400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. இந்த 2026 இங்க சீட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அதனால இவர் கோபத்தோடு சுயேட்சையா போட்டியிட்டாரு. இந்த மேட்டுப்பாளையம் தொகுதி ரிசல்ட்டையும் பார்த்தோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல DMK நல்ல லீட்லயும் வந்தாங்க, அட்லாஸ்ட் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், சுயேட்சையாக போட்டியிட்ட திரு TR கல்யாண சுந்தரம் கிட்டத்தட்ட 26,000 வாக்குகளை அவரு அறுவடை பண்ணாருங்க. கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் 67,896 வாக்குகள் மட்டுமே பெற அட்லாஸ்ட் 7,768 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேக்காவுடைய திரு சுனில் ஆனந்த் அவரு வெற்றி அடைஞ்சாருங்க. திமுகவுக்கு பலத்த அடி கொடுத்தாரு. அவர் தான் இப்போ KS மூலமாக இப்போ தாவேக்காவிலையும் இணைஞ்சிருக்காருங்க. சுயேட்சையாகவே இந்தளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறவர் திமுக தோல்விக்கும் காரணமாக இருந்தார். இப்போ மேலும் இந்த பிரதேசத்தில் திமுகவையும் தோற்கடிக்க தாவேக்காவையும் வலுவாக்கியிருக்காரு. இப்படி நிறைய பேர், அதில் முக்கியமாக மேற்கு மண்டலத்தில் தான், சேலம் மாவட்டம் குறிப்பாக எடப்பாடி தொகுதியிலேயே ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த மண்டலத்தையே முழுமையாக தாவேக்கா பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒற்றை அஜெண்டா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தருடைய வாரிசு, அவங்களுடைய டீமு இப்போ கொத்தாக தாவேக்கா பக்கம் போக போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலுங்க. என்னன்னா, ஒரு 2-3 நாட்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள், வளம் மிக்கவர்கள் உள்ளிட்ட எல்லோரிடமும் அந்த வாரிசு அவர் ஹோட்டலில், இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அவங்கள அழைச்சி பேசிகிட்டு இருக்காரு முக்கியமான முகங்கள் கிட்ட. இதில் பெரும்பாலானவங்க திமுக சைட்லேயும் போயிருக்காங்க, அதிமுகவிலையும் இருக்காங்க, சிலர் அமைதியாக இருக்காங்க. நம்ம இப்படியே இருந்தால் ஒன்றும் இல்லை, இப்போ தாவேக்கா இளைஞர்களுடைய செல்வாக்கை பெற்று இருக்கு, அதிமுகவும் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, அதிமுகவும் பலகீனமாக இருக்காங்க. இங்கே திமுகவிலையும் பெரிய அளவில் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவங்களே சீரமைப்பு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இளைஞர்கள் சக்தி திரு விஜய் பக்கம் நம்ம போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கிறதால முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்காரு, தகவல்கள் வருது. ஸோ அந்த விழா முடிஞ்ச பிறகு, சென்னை திரும்பின பிறகு ஒரு பிரம்மாண்டமான வகையில் மாசா
இந்த இணைப்பு விழா இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வருது. இதுல முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் இணைஞ்சு இப்ப சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு இல்லையா, அவரையும் தாவேகா பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரு நோ சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு புதிதாக அந்த புரட்சி படையை தொடங்கியிருக்காங்க இல்லையா. 4 நாட்களாக நான் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்லாம் தகவல்கள் வந்தப்போ தூங்கவே முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டாங்க இல்லையா. அவங்களும் நீங்க பேசாம அங்கிருந்து இங்க வந்துருங்க, அதிமுக மறுபடியும் ஒருங்கிணைய போகுது, நான் அந்த ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு, கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இல்லைங்க, இனிமேல்லாம் அப்படி வாய்ப்பு இல்லை, வேற கட்சிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கேயே என்னை கௌரவமாக தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை அதற்கு சப்போர்ட்டிவாகவோ எந்த முக்கியமான பொறுப்புமே உங்களுக்கு கொடுக்கல இல்லையா. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தானே இருக்கீங்க அப்படின்னும் என்னென்னமோ டீல் பேசியிருக்காங்க, தூண்டில் போட்டிருக்காங்க. ஆனாலும் இவர் நோ சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருது. இப்போ இந்த வாரிசு பார்த்தோம்னா தாவேகாவுக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் இருப்பதால ராஜ்யசபா சீட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ராஜ்யசபா சீட்டை குறி வச்சு தான் இந்த காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் பரபரப்பை கூட்டிக்கிட்டு இருக்குங்க. இது அதிமுக திமுக மட்டும் கிடையாதுங்க. இந்த சைட்ல இருந்தும் இன்னொரு நடிகருடைய பார்ட்டியிலிருந்து பல்வேறு பார்ட்டியிலிருந்தும் கொத்து கொத்தா தாவேகா சைடு போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதில் எப்படியாவது கவுன்சிலர் ஆகிட்டா அதன் மூலமாக மேயர் ஆகிடலாம், நகராட்சி தலைவர் பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு பல்வேறு கால்குலேஷன்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிட்டு யாரை வச்சுக்கலாம், யாரை நீக்கலாம், யாருக்கு அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வேலைகளில் இப்போ தீவிரமாக இருக்கார் கேஏஎஸ் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. பார்ப்போம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்னு. மறக்காமல் உங்கள் சகோ சேத்தாளங்கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.